மனோ, இங்க கொஞ்சம் வாப்பா. சாரிம்மா, எனக்கு மனசு சரியில்லை. இந்தாப்பா, இத படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போடு. நீங்களே போட்டுங்கம்மா. எப்படி மனோ? மூணாறுல நீ பார்த்த எஸ்டேட் தான் வாங்க போறோம். அதுக்கு நீ சைன் பண்ணாதான் உங்க அம்மாவால பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியும். கையெழுத்து போடு மனோ. நாங்க பண்ற இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் நம்ம முகரையில டிவில வருது இல்லீங்களா? இல்ல லாரி டிரைவர் போய் யாரும் டிவில காட்டுவாங்க. கேளு. மனோ, என்னப்பா? கேட்டு போனா சில பார்ட்டி லீடர்ஸ் சொல்றாங்களே, அது பத்தி என்ன சொல்றீங்க? சினிமா பார்த்து கெட்டு போறாங்களா? நம்ம சமுதாயத்திலே ரொம்ப கேடு கெட்ட விஷயங்க இந்த ஜாதி கட்சிக்கு தான். ஜாதி கருமாந்திரத்தை எந்த சினிமா பார்த்து கண்டுபிடிச்சாங்க? ஏங்க, பிரம்மனோட தலையில ஒரு ஜாதிக்காரன் பிறந்திருக்கா, தோல்ல ஒரு ஜாதிக்காரன் பிறந்திருக்கா, இடுப்புல ஒரு ஜாதிக்காரன் பிறந்திருக்கா, கால்ல ஒரு ஜாதிக்காரன் பிறந்திருக்கான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எந்த சினிமாலையுமே சொல்லீங்க. அப்புறம் எந்த சினிமா பார்த்து ராவண சீதையை கடத்திட்டு போனா? அப்புறம் தசரதனுக்கு 60,000 முன்னாடி இருக்குதா சொல்றாங்களே, எந்த சினிமாக்காரனுக்கு 60,000 முன்னாடி இருக்குது? ஏதோ சில பேருக்கு கொண்டு வரண்டா இருக்கும். அது எல்லா தொழில் பண்ற சில பேருக்கு கொண்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த ராவண ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவன் கேரக்டர் நம்ம கேரக்டர் ஒரே மாதிரிங்க. ஒரே ஒரு வித்தியாசம். எனக்கு ஒரே ஒரு தலை இருக்குது, அவனுக்கு 10 தலை இருக்குது. எனக்கு சளி பிடிச்சுன்னு வச்சுங்களேன், பழத்தில் செஞ்சு போட்டுருவேன். அவன் 10 தலையில இருக்கிற மூக்களையும் சளி செஞ்சுறதுக்குள்ள கையில காப்பு காய்ச்சி போயிருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன அப்படி ஒண்ணும் அழகா தெரியல. எல்லாம் ரொம்ப ஓவர்ங்க டேய். நம்ம மூஞ்சில கண்ணாடியில பார்க்கணும்ல. ஓவர் ஏஜ்க்கு இல்லன்னு சொல்றாமா? மாணிக்கம் எங்க? தலைவனா? தலைவன் டாப்ல இருக்கான் பாரு. தலைவா, உன்னை தேடி ஒரு பார்ட்டி வந்திருக்குது. வணக்கம் தலைவரே. என்ன லோன் அடிக்கிறமா? பருப்பா, பருத்தி கொட்டையா, புண்ணாக்கா, எதுவா இருந்தாலும் ஏத்திட்டு போக தயாரா இருக்கேன். ஆந்திராவா கேரளாவா, ஆல் ஸ்டேட்ஸ் நம்மளுக்கு அத்துப்படி. வெரி குட். இது என்ன புது வேஷமா? இன்னும் எத்தனை வேஷம் போடுவ? என் திவ்யா எங்க? மரியாதையை சொல்றேங்க. எனக்கு திவ்யானா யாருன்னு தெரியாதுங்க. எனக்கு திரிஷா தெரியுங்க, ஸ்னேகா தெரியுங்க, அசின் தெரியுங்க, அப்புறம் சோன் பப்படி அகர்வால் தெரியுங்க. அந்த ஆமா, யாருங்க திவ்யா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? வண்டி ஓட்டுறதுக்கு கை இருக்காது. நான் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் கையை யூஸ் பண்றது இல்லைங்க. குனிஞ்சு ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறதுனால கூட கையத்தை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பின்னாடி முதுகு அரிச்சுன்னு வச்சுங்களேன், சொரியறதுக்கு கூட கையத்தை யூஸ் பண்ணுவேன். தம்பி, டாப் கியர்ல போறீங்க, நீங்களும் குழம்பி நம்மளே குழப்பறீங்க. டேய், மரியாதையா திவ்யா எங்கன்னு சொல்லுடா. இது ஸ்பேனர் பிடிச்ச உடம்பு, அது ஜூஸ் பிடிச்ச உடம்பு. நான் கையை வச்சா நீ ஜூஸ் ஆயிடுவேன். அப்படியா? உன்னை என்ன செஞ்சா உண்மை வரும்னு எனக்கு தெரியும்டா. அவன் கிட்ட இந்த உண்மையை வரவே. போ. ஓகே சார். ஏய், சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? சொல்றேன் சார். பார்த்தா கமிஷனர் கட்டப்ல இருக்கீங்க. சொல்லு 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 சொல்லு.
மிஸ்டர் மனோவுடைய காதலி திவ்யா என்ற பெண்ணை நீங்க கடத்தினதாகவும் அதை கேட்க வந்த மனோவை நீங்க தாக்குனதாகவும் உங்க மேல புகார் வந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் மாணிக்கம்? செம ரீல் சார். அவர் தான் என்னோட இடத்துல வந்து என்ன தாக்குனாருங்க. அது அவருக்கு அவரோட காதலிக்கும் பெரிய தகராறு நடந்துக்கணுங்க. அந்த தகராறுல அவரோட காதலி போட்டு தள்ளிட்டார். போட்டு தள்ளிட்டு காணாம போன மாதிரி டிராமா செட்டப் பண்றாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த ரூட்ல போலீஸை விட்டு விசாரிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு. காவல்துறை எந்த ரூட்ல விசாரிக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. ஐயா, போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? நானும் போலீஸ் ஃப்ரெண்டு தானுங்களே. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்களா? யுவர் ஆனர், மாணிக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு என் கட்சிக்காரர் மனோ மேல திரும்ப திரும்ப பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா, எனக்கு இந்த பழி போடுறது, வேஷம் போடுறது, நடிக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீசல், ஆயில், டயரு, டியூப், ஸ்டீரிங், ஹாரன் இதானுங்க. அப்படின்னா நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். திவ்யா கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட அதே தேதியில என்னுடைய கட்சிக்காரர் மாணிக்கம் லாரியில சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வெங்காய முட்டையை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு ஓட்டின லாரியோட ட்ரிப் ஷீட் இது. செக் போஸ்ட்ல செக் பண்ணதுக்கான ஆதாரம் இது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் கடத்தப்பட்ட திவ்யாவுக்கும் டிரைவர் மாணிக்கத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாகிறது. எனவே மாணிக்கம் நிரபராதி என்று தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது.